ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வாங்க இறாலானை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 200 கிராம் இறால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் நான் வந்து காய்கறி சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கருவீடம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புளி வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இறாலானை செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயை சேர்த்து இதில் வந்து நான் வந்து கருவீடம் சேர்க்க போகிறேன். இந்த கருவீடம் சேர்க்குறதுனால கொஞ்சம் ஆணம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால நான் கருவீடம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து பொன்னிறம் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி மாதிரி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அரைக்கிறதுக்காக நான் 2 தக்காளி அரைச்சிட்டேன். அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி அரைச்சனால நல்லா வாசனையாக இருக்கும். தக்காளி அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் நான் தக்காளி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தக்காளி அரைச்சதை வந்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இறாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இறால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து மசாலா பொருளை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 2.5 ஸ்பூன் மாதிரி நான் எடுத்திருக்கேன். நல்லா வந்து இறாலோட வந்து மசாலா பொருள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி வந்து எலுமிச்சை சைஸ் இருந்தால் போதும். நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் காய்கறியெல்லாம் வந்து நான் அதில் போட்டுட்டேன். இப்போ வந்து தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான ஆணத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நான் 10 நிமிஷம் மாதிரி நான் வச்சுட்டு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.